தம்பி தனுசு, ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தம்பி, நான் மீடியாலேயே உங்கள்கிட்ட எவ்வாறு நீ தமிழ்நாட்டில் உங்கள் மாமனார் இருக்கார்ல, உங்கள் மாமனார் மூஞ்சே ஏற்றுக்க முடியல தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஏன்னா 1ஆம் நம்பர் சீட்டிங் வேலை பண்ணின்னு குட்டிச்சாத்தான் வேலை பண்ணியிருந்தார் உங்கள் மாமனார். நான் அவர் யாரையோ ஏவி விட்டார், லாரன்ஸ் ஏவி விட்டார், அப்புறம் சூர்யா பொண்டாட்டி சூர்யா குடும்பத்தெல்லாம் ஏவி விட்டார். இப்போ லாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்துக்கிறாரு. சத்தியமாக நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. நீ இந்த விஜய் தலைவர் மாரி நம்ம முதல்வர் மாரி வரணும், நம்ம முதல்வர் மாரி பேர் எடுக்கணும்லாம் கனவுல இல்லை, எதுலேயும் நினச்சி பார்க்காத. ஏன்னா உங்கள் மூஞ்செல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் தெரிஞ்சு போச்சு. மக்கள் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, உலக நாடு ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஏற்றுக்கிறாங்க. அவங்க மனசில் பதிஞ்சு போச்சு. அதால் நீ வந்தியா, உங்கள் மாமனார் பேச்சை கேட்டியா, சாப்பிட்டியா, இல்லை உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு அப்படியே போயிடு. ஆனால் எலெக்ஷனாக நிற்காத, சத்தியமாக அசிங்கப்பட்டு தான் தோப்பேன். இது ஏன்னா இப்போ உங்கள் மாமனார் எங்கெங்கெல்லாம் போட்டு செக்கெல்லாம் வச்சார், ஆனால் எந்த இதுவும் படிக்கலை. இப்போ இன்னும் சுயேற்றி விட்டுங்கிறாரு. நீ சம்பாரிச்ச சொத்தை நீ அழகாக நிம்மதியாக சாட்டின்னு போ. ஆனால் அவர் அப்படி வரல முதல்வர். நம்ம முதல்வர் எப்படி தெரியுமா, நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு தேவையில்லை, மக்களுக்கே நான் செலவு பண்ணி மக்களுக்கே நான் அர்ப்பணம் பண்ணுறேன்றாரு. இத்தனை வருஷம் ஆண்டாண்டில் தமிழ்நாட்டை சாதாரண மதுரையில் ஒரு பஸ் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு ஏரியாவுக்கு. அதேமாரி சில மாநிலங்கள்லாம் வண்டி இல்லை, ரோடு சரியில்லை, ஃப்ரிட்ஜு சரியில்லை. எல்லா ஆட்சியும் நம்ம ஆளு தீர்த்து வச்சு நம்ம முதல்வர் அந்த அச்சு தூக்கி தள்ளு தூள் பண்ணி வராரு. இது தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு உங்கள் மாமனார் பேச்சை கண்டவன் பேச்சு கேட்டுன்னு வரியே, தப்புடா தம்பி கொஞ்சம் மாற்றிக்க.